بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم كما السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் சிறப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துவதோடு சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக உரையினை ஆரம்பம் செய்கிறேன். சத்தியத்திற்கு சான்று பகர்வோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மூமின்களிடத்திலே, முஸ்லீம்களிடத்திலே அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு, ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே சத்தியத்திற்கு
ஆதரவாக அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையிலே தான் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலைப்பிற்கு நான் நுழைவதற்கு முன்னால் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த இடத்தை பற்றி ஒரு சந்தோஷமான செய்தியை இங்கே வந்தபோது நான் தெரிந்து கொண்டேன். இந்த தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சி ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்திலே தமிழக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தௌஹீத் எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு நிகழ்வு ஏகத்துவத்தை சொன்னவர்களுக்கும் ஷிர்கை ஆதரித்தவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு முபாஹலா, இஸ்லாமிய அடிப்படையில் நடந்த ஒரு முபாஹலா. அந்த முபாஹலா நடந்த ஒரு பகுதி. அப்போ தமிழக வரலாற்றிலே சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடிய வகையில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறிய பகுதி என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அப்போ ஆரம்ப கட்டத்திலே சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த ஒரு பகுதி இது. அன்றைக்கு சாட்சியாளர்களாக இருந்தவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ முஸ்லீம் என்றால் அவர்கள் முழுக்க முழுக்க சத்தியத்திற்கு ஆதரவாக அதற்கு சான்று பகரக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிற பொழுது ஷைத்தானுடைய சூழ்ச்சி வேறு வடிவத்திலே வரும். வேறு ஏதாவது ஒரு சிந்தனையை ஊட்டி நம்மை தவறான வழிக்கு திசை திருப்பி சத்தியத்தை விட்டும் அகன்றிருக்கக்கூடியவர்களாக, அதை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கும். அப்ப இந்த சத்தியத்திற்கு ஆதரவாக இருக்கவர்களை எப்படியெல்லாம் ஷைத்தான் திசை திருப்புவான் என்று குர்ஆனில் இருந்தும் ஹதீஸுகளில் இருந்தும் நான் பார்க்கிற பொழுது நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு 3 விஷயத்தை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மத்தியில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குர்ஆன்லையும் ஹதீஸையும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு செய்தியை நாம் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அந்த ஆதாரங்களின் மூலமாக நாம் வைக்கிற பொழுது மக்களிடத்தில் இருந்து வருகிற ஒரு ரியாக்ஷன், ஒரு பதில் என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எங்களுடைய மூதாதையத்தை நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எங்களுடைய முன்னோர்களிடத்திலேயோ எங்களுக்கு மூத்தவர்கள் மத்தியிலேயோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, நீங்கள் என்ன புதுசாக வந்து எங்களிடத்திலே சொல்ல வருகிறீர்கள்? இப்படித்தான் நாம் தௌஹீதை பேசிய நேரத்திலேயும் இது போன்ற பிரச்சாரங்களை எதிர்கொண்டோம். இந்த பிறை சம்பந்தமான செய்திகளை நாம் கொண்டு சேர்க்கிற பொழுதும் இது போன்ற விஷயங்களை, விமர்சனங்களைத்தான் நாம் இன்றைக்கும் எதிர்கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 28ஆம் அத்தியாயத்தினுடைய 36ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபலம்மா ஜாஹும் மூசா பி ஆயாத்தினா பையினாத்தின் காலு மா ஹாதா இல்லா சிஹ்ருன் முஃப்தரன் வமா சமிஅனா பிஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சமுதாயம் கொடுத்த பதிலை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஆதாரத்தை சமர்ப்பித்த பொழுது, அத்தாட்சிகளை காண்பித்த பொழுது, ஃபலம்மா ஜாஹு மூசா பி ஆயாத்தினா பையினாத்தின், தெளிவான அத்தாட்சிகளை அந்த மக்கள் மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வைத்த பொழுது அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? மா ஹாதா இல்லா சிஹ்ருன் முஃப்தரன், இது தெளிவான சூனியம், இது தெளிவான சூனியம் மட்டுமில்லை, எங்கள் முன்னோர்களிடத்தில் இது போன்ற எந்த செய்திகளையும் நாங்கள் பார்க்கவில்லையே. அப்போ ஒரு நபி அல்லாஹுடைய அத்தாட்சியை அந்த மக்கள் மன்றத்திலே வைத்த பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? அந்த செய்தி அவர்கள் ஆய்வு செய்யல. சொல்லப்பட்ட செய்திகளை ஆய்வு செய்து அது சரியா தப்பான அவங்க யோசிக்கல. எதை யோசித்தார்கள்? இது முன்னோர்களிடத்தில் இந்த மாதிரி எந்த செய்தி நாங்கள் கேள்விப்படலை. அதைத்தான் அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறார். அப்ப இது முக்கியமான சத்தியத்தை மறுப்பதற்கு ஒரு முக்கியமான ஆயுதங்க. இது சத்தியத்தை மறுப்பதற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம். இது நாங்கள் முன்னோரிடத்தில் எதையும் நாங்கள் கேள்விப்படலையே, நீங்க என்ன புதுசா வந்து சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன புதுசா வந்து சொல்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள்? நேரடியாக கஅபாவுக்கு அருகிலே இருக்கிற சஃபா என்ற மலை குன்றுக்கு வர்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் வந்து விட்டது, நபியே நீங்கள் சென்று உங்களுடைய சமூகத்தாருக்கு உறவினர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அச்சமூட்டி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஆயத்து இறங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த சஃபா என்ற மலை குன்றுக்கு மேலே ஏறினாங்க. யா சபாஹா யா சபாஹா என்று அழைக்கிறார்கள். அது அரபுகளுடைய வழக்கம். ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி, ஒரு ஆபத்து, ஒரு தாக்குதல் வருகிற பொழுது மக்களை ஒன்று கூட்டுவதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. அப்படி சொன்ன உடனே அந்த மலை குன்றுக்கு கீழே எல்லா மக்களும் ஒன்று கூடுகிறார்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குலத்தார அழைச்சாங்க. யா பனி அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அன்கத் அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்களே நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கிறீங்க. யா பனி அப்துல் முத்தலிஃப், அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தார்களே, அன்கத் அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்களே நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கிறீங்க. யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஸஅத மின் மாலி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை கேள், நான் உனக்கு தருகிறேன் தந்தை என்ற அடிப்படையில். ஆனால் மறுமையிலே அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து என்னால் உன்னை பாதுகாக்க முடியாதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சத்தியம். வஹீயின் அடிப்படையிலே செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை அந்த மக்கள் ஆய்வு செய்யலை. செய்தியை என்ன சொல்ல வருகிறார்? இதுவரைக்கும் நம்பிக்கைக்குரியவராக அல் அமீன் அல் சாதிக் என்று அறியப்பட்ட ஒரு மனிதர், இதுவரைக்கும் எந்த ஒரு தவறையும் அந்த முஹம்மதிடத்தில் நாங்கள் பார்க்கல, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கூட அவங்க ஆய்வு செய்யல. என்ன நடந்தது? உடனடியாக அபூ லஹப் மண்ணை எடுத்து முகத்திலே வாரி விசிறி அடிக்கிறார். தப்பல்லக அலிஹாதா ஜமாத்தனா, நீ அழிந்து நாசமாகட்டும், இதற்குத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று. அப்ப அந்த மக்கள் ரசூலுக்கு கொடுத்த பதிலுரை என்ன? நீ சொல்ற எந்த செய்தியையும் எங்களுடைய மூதாயிரத்தில் நாங்கள் கேள்விப்படல, எங்களுடைய முன்னோர்களிடத்தில் நாங்கள் கேள்விப்படல, நீங்க வந்து புதுசா செய்தியை சொல்கிறீர்கள். நாங்கள் காலம் காலமாக மேற்கு பகுதியில் பிற 29 போய் பிறைய பார்க்கிறோம், நீங்க புதுசா பிறையே பார்க்க தேவையில்லைன்றீங்க. நாம என்ன சொல்ல வருகிறோம் என்பதை கூட முழுசாக விளங்கிக் கொள்ளாமல் அறிஞர்களும் திசை திருப்புகிறார்கள், மக்களும் குழம்புகிறார்கள். நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய பகுதியில் அடிக்கப்பட்ட அந்த நாற்காட்டியின் அடிப்படையில் அதில் என்றைக்கு ஷாபானுடைய பிற 29 என்று போடப்பட்டிருக்கிறதோ அந்த 29 மேற்கிலே போய் நின்று நாங்கள் பிறை பார்க்கிறோம், நீங்கள் அதை பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். நாம பார்க்க கூடாதுன்னு சொல்லல. இந்த வருஷத்தில் ஒரு நாள் தொழுகிற மாதிரி, வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் பார்க்காதீங்க, வருஷம் முழுக்க பாருங்கன்னு சொல்றோம்.
வருடம் முழுவதும் பிறையை நீங்கள் பார்த்து வாருங்கள், கணக்கிட்டு வாருங்கள் என்று சொல்கிறோம். குர்ஆனின் அடிப்படையிலே, ஹதீஸின் அடிப்படையில், சுயமாக சொல்லலைங்க. சுயமாக எங்களுக்கென்று எந்த கருத்தும் இல்லை. ஹிஜ்ரி கமிட்டியை பொறுத்தவரையிலே மனோயிச்சின் அடிப்படையிலேயோ சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயோ எந்த கருத்தையும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய வசனங்களை, நபிகளாருடைய போதனைகளை மேற்கோள் காட்டி சொல்கிறோம். ஆனால் மக்களோட பதில் என்ன? இதுவரை நாங்கள் பழக்கப்பட்டு வந்ததற்கு மாற்றமாக இருக்கிறது. இது அவங்களோட பதில். சொல்லுகிற செய்தியை, ஆயத்தை, ஹதீஸை அவர்கள் பார்க்கவே இல்லைங்க. அப்ப இது என்னது? சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சிந்தனை தவறான வழி காண்பித்து விடும். முன்னோர்கள்ட்ட இல்லை, அவங்க சொல்லலை, இவங்க சொல்லலை, இதெல்லாம் தவறான வழி நமக்கு காண்பிக்குமே தவிர இது நேர் வழியை காண்பிக்காது. அப்ப ஆயத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், இதற்கு இவர்கள் சொல்லுகிற விஷயத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா? இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர மூதாதைகள் பார்த்தால் கண்டிப்பாக என்ன இல்லை, ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இந்த குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் குர்ஆன் நெடுகிலும் இது போன்ற வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நபிமார்கள் அந்த மக்களிடத்தில் சத்தியத்தை சொல்கிற அந்த நேரத்திலையும் அந்த மக்கள் அவர்களுக்கு அளித்த பதிலில் பெரும்பகுதி பதில் என்னதுதான்? எங்களுடைய முன்னோர்களிடத்தில் இந்த மாதிரி செய்தியை நாங்கள் கேட்கவே இல்லையே. அடுத்ததாக என்ன? பெருமைங்க. அடுத்ததாக பெருமை. இந்த பெருமை என்பதும் ஒரு மனிதனை சத்தியத்தை விளங்கிக் கொள்வதில் இருந்து தடுத்துரும். ஒரு மனிதனை சத்தியத்தில் விளங்கிக் கொள்வதில் இருந்து இந்த பெருமை ஒரு மனுஷனை தடுத்துரும். ஃபிரௌனுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபிரௌனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போனாங்க சத்தியத்தை சொல்வதற்காக வேண்டி. அப்படி போய் என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை அழைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை சொன்ன நேரத்தில் அவன் என்ன பதில் வைக்கிறான்? நீ சூனியக்காரன், நீ சொல்வது சூனியமான வார்த்தைகளை சொல்கிறாய், என்னை தவிர எந்த ரப்பும் இல்லை என்று சொன்னான். ஆனால் ரப்புக்கும் இல்லா, நான் தான் மிகப்பெரிய கடவுள். எந்த அளவுக்கு அவன் பெருமையை பேசினான் என்றால், ஒரு உயரமான கட்டடத்தை கட்டுங்கள், அதில் மீது ஏறி நின்று கொண்டு மூசா சொல்கிற ரப்பை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய அகங்காரம் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் தன்னுடைய சபை என்ன செய்கிறான்? மூசாவை தோற்கடிப்பதற்காக வேண்டி அந்த நேரத்திலே வாழ்ந்த, அந்த காலத்திலே வாழ்ந்த சூனிய கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களை எல்லாம் கொண்டு சபையை கூட்டுகிறான். எதுக்கு? மூசா சூனியக்காரர், அவருடைய சூனியத்தை ஜெயிப்பதற்காக வேண்டி சூனியக்காரர்கள். சபை கூட்டப்படுகிறது. சபை கூட்டப்பட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் கேட்டார்கள், மூசாவே நீ ஆரம்பிக்கிறியா நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நீ ஆரம்பினாங்க. ஒரு கைத்தை தூக்கி போட்டாங்க சூனியக்காரர்கள். அது பாம்பு மாறி தோற்றம் அளித்தது. அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகிறான், அது பாம்பை போன்று தோற்றம் அளித்தது. எந்த அளவுக்கு தோற்றம் அளித்தது என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமே பயந்து பின்வாங்குகிற அளவுக்கு தோற்றம் அளிக்கிறது. அவ்வளோ கைதேர்ந்தவர்கள் சூனிய கலையில். மூசா அலைஹிஸ்ஸலாம் சற்று பின்வாங்குகிறார்கள் பயந்து. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே பயப்படாதீங்க, நெல்லுங்கள், உங்களுடைய கையில் இருக்கிற தடியை தூக்கி அதன் மேலே போடுங்கன்னு அல்லாஹ் போட்டார்கள். அது உண்மையான பாம்பாக மாறி போலியான பாம்புகள் எல்லாம் பிடித்து விழுங்கி விட்டது. அல்லாஹ் அக்பர். உடனே யாருக்கு அது புரிந்து விடுகிறது? சூனியக்காரர்களுக்கு அது விளங்கி விடுகிறது. ஏன்? அவர்களுக்கு தெரியும் நாம செஞ்சது டூப், அது ஒரிஜினல். நாம பாம்பு போன்று தோற்றமளித்ததை போட்டோம், ஆனா மூசா போட்டது உண்மையிலேயே பாம்பாக மாறியது. அப்ப கண்டிப்பாக இது மூசாவுடைய திறமை அல்ல, அவரை படைத்து அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை சூனியக்காரர் விளங்கிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஆனால் இவர்களை ஏற்பாடு செய்த ஃபிரௌன் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதத்தை கண் முன்னாடி பார்த்தவர்கள் யாரை நம்பி இருந்தானோ அந்த சூனியக்காரர்கள் இவனை கைவிட்டு விட்டு அவர்கள் மூசாவை ஈமான் கொண்டார்கள். ஆனால் ஃபிரௌனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன கேட்டான்? நான் தான் உங்களை சபைக்கு வரவழைத்தேன்,
நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? அப்ப அவனுக்கு இருந்த பெருமை, அகங்காரம் கண்ணு முன்னாடி நடக்குது. சூனியக்காரர்களே மாறிவிட்டார்கள், சத்தியம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை நம்பி இருந்தவன் ஏற்றுக்கொண்டிருக்கணுமா இல்லையா? எது அவனை தடுத்தது? அவனுடைய அகங்காரம், அவனுடைய பெருமை, அவனுடைய ஆணவம், அதுதான் தடுத்தது. இன்றைக்கு தமிழகத்திலே பல அறிஞர்களை அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. பல அறிஞர்களை தாங்கள் கல்வி கற்றிருக்கிறோம், நாங்கள் சொல்லாத இவர்கள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு அரபி புலமையே கிடையாது. கடுமையான விமர்சனங்களை தமிழகம் முழுக்க நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள், கூட்டங்கள் வாயிலாக சொல்கிறார்கள். இவர்களுக்கு அரபி புலமை இல்லை, இவர்களுக்கு அரபி தெரியல. தெரியாம இருந்துட்டு போட்டுமே, என்ன இருக்குது? சத்தியத்தை விளங்குவதற்கு அரபி புலமை தேவையில்லையே. அரபி புலமை தேவை என்றிருந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு அழைப்புக்கு பிலால் பதில் கொடுத்தாரே, அபூஜஹல் பதில் கொடுக்கவில்லையே. யோசித்து பாருங்கள். அன்றைக்கிருந்த அறிஞர் சபையுடைய தலைவன் அபூஜஹல். அபூஜஹல் என்று நாம் சொல்லுகிறோம், உண்மையான அவனுக்கு பெயர் அபுல் ஹக்கீம். ஞானத்தின் தந்தை, அறிவின் தந்தை என்று தன்னை அழைத்துக் கொண்டிருந்தான் அபூஜஹல். அல்லாஹுடைய ரசூல் சொன்ன சத்தியம் அடிமையாக இருந்த பிலாலுக்கு உரைத்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அறிவிலே முதிர்ச்சி பெற்றிருந்த, ஞானத்திலே முதிர்ச்சி பெற்றிருந்த அபூஜஹலுக்கு இஸ்லாம் கிடைக்கல. பத்ரு போர்க்களத்திலே மாண்டு போனான் இஸ்லாமிய எதிரிகளோடு. யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்பது அறிவை கொண்டு வருவதல்ல, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு வருவது. அதுதான் நிறைய பேருக்கு விளங்கல. இன்றைக்கு நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் பட்டம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு தெரியாததா இவர்களுக்கு தெரிகிறது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலிலே போர்டு வைத்திருக்கிறார்கள், நாளுடைய துவக்க தொழுகை ஃபஜ்ர் என்று. ஆனால் பிரச்சாரம் செய்கிறாள் ஜும்மா மேடைகளிலே நாளுடைய ஆரம்பம் மக்ரிப் என்று. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள். பள்ளிவாசலிலே போர்டு எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பமாகிறது. ஜும்மா மேடையிலே முழங்குகிறார்கள் நாளுடைய துவக்கம் மக்ரிப் என்று. முரண்பாட்டை பார்த்தீர்களா? அல்லாஹுடைய ரசூல் இபாதத்துகளை எங்கிருந்து ஆரம்பம் செய்தார்கள்? இத்திகாஃபை எங்கிருந்து தொடங்கினார்கள்? தெளிவாக புகாரிலே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃபை துவங்கினார்கள் எப்போ? ஆயிஷா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் தங்குவதற்காக வேண்டிய கூடாரங்களை அமைப்போம். ஃபஜ்ர் தொழுது விட்டு அல்லாஹுடைய ரசூல் அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள். இப்படி சொன்ன உடனே அந்த ஆதாரத்தை மறுக்க முடியல. புதுசா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ரசூல்லா நுழைஞ்சதுனவோ உண்மைதான், ஆனா ஏத்திகாஃபை தொடங்கிறதுக்காக நுழையல. இப்போ எதுக்கு ரசூலா உள்ள போனாங்க? டென்ட் அமைச்சு அந்த டென்ட்டுக்குள்ள ரசூலா ஏன் நுழைந்தாங்க? அப்ப அல்லாஹுடைய அதாவது நம்மை பொய்ப்படுத்தும் சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய செயலையே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலை இது. ஏத்திகாஃப் இருப்பதற்கு தான் கூட அமைக்கப்பட்டது நபவியில. ஃபஜ்ர் தொழுதுட்டு அதற்குள்ள நுழைஞ்சாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியேறினார்கள் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப்காக நுழையல, கூடாரத்துக்குள்ள தான் போனாங்க என்றால் கூடாரத்திற்குள்ள ஏன் போனார்கள்? யோசிச்சு பாருங்க. அழகா சொல்லி காமிச்சாங்க, தொழுகையில நடுத்தொழுகை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையில நடுத்தொழுகை நீங்க பேணிக்கிறீங்க. அப்ப நடுத்தொழுகை எது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தெளிவுபடுத்திட்டாங்க. அது அஸ்ருடைய தொழுகை. இப்ப புதுசா ஒரு ஆய்வை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. வந்தபோது கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பகல் இருக்கா இல்லையா, பகலுடைய நடுத்தொழுகை தான் அது. அதாவது எதையாவது மறுக்கணும் என்ற பெயரில் எதையாவது உளறி கொட்டுவது. ஒரு பகலுடைய நடுத்தொழுகை என்றால் பகல்ல எத்தனை தொழுகை இருக்குது? ஒரு நாள் பகல்ல எத்தனை தொழுகை இருக்குது? ஒரு நடு என்பதற்கு குறைஞ்சபட்சம் 3 இருக்கணுமா இல்லையா? ஒரு நடு, ஒரு நடுன்னு சொல்றதா இருந்தா குறைஞ்சபட்சம் 3 இருக்கணும். இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் நடுவில் இருந்தா தான் நடு. பகல்ல 2 தொழுகை தானே இருக்குது. சுபுஹ் என்பது பகல் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிறது, மகரிப் என்பது இரவு வந்ததுக்கு பிறகு நடக்குது. அப்ப பகல்ல இருக்கிறது லோஹரும் அஸ்ர் 2 வக்து தான் இருக்குது.
அப்ப ரெண்டுல எப்படி ஒன்று நடுவா இருக்க முடியும்? அப்ப யோசித்து பாருங்க. எதையாவது சொல்றோம் என்ற பெயரில் மறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதாரங்களை தப்பு தப்பாக சொல்வது. இதெல்லாம் ஏன் வருகிறது? இவர்கள் சொல்லி நாம் கேட்பதா? இவர்கள் சொல்லி நாம் கேட்பதா? குர்ஆன் அதற்கு சாட்டையடியாக ஒரு பதில் சொல்கிறது. குர்ஆன் இந்த யாரு சொல்லி யார் கேட்பதான் இருக்கு இல்லையா, அதுக்கு குர்ஆன் ஒரு சாட்டையடி பதிலை சொல்கிறதுங்க. இன்றைக்கு நாமெல்லாம் மரணிச்சிட்டா கபரு தோண்டி உள்ள அடக்கிறோமா இல்லையா? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் கபரை தோண்டி உள்ள வச்சு மண்ணை மூடுறது இருக்கா இல்லையா? இதை மனிதர்கள் கற்றுக் கொடுத்தது யார்? ஒரு காகத்தை வச்சு தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒரு காக்கையை வச்சு தான் மனிதனுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு மக்கள், அதில் ஒருவனை கொலை செய்து விடுகிறான். கொலை செஞ்ச அந்த பாடி என்ன செய்யறதுன்னு தெரியல. முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு காகம் வருகிறது. இறந்து போன ஒரு காகத்தை மண்ணை தோண்டி புதைக்குது. அந்த கை செய்தமே இது கூட எனக்கு தெரியலேன்னு சொல்லி அவர் அடக்கம் செய்கிறார். அப்ப மனுஷனை இறந்து போனா மண்ணை தோண்டி புதைக்க வேண்டும் என்பதை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு காக்கை. அப்ப ஒரு காக்கை கற்றுக் கொடுத்ததுக்காக வேண்டி நிராகரிக்கலாமா? ஃபபஷிர் இபாதில்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா. வாழ்த்து சொல்லுங்கள் நபியே. யாருக்கு? கேட்கிற விஷயங்களிலே அழகானவற்றை பின்பற்றுவார்களே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். இதுதாங்க ஒரு மூமினுடைய அடிப்படை. சொல்வது யார் என்று பார்க்க தேவையில்லை. சொன்ன செய்தி எப்படிப்பட்ட செய்தி? சொன்னது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து, சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையில இருந்து. இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர இவர் சொன்னார் அவர் சொன்னார், இவருக்கு அறிவில்லை அவருக்கு அறிவில்லை, அல்லாஹ்வை தவிர யாருக்கு அறிவில்லை. மனிதனுடைய அறிவுகள் ஏற்றத்தாழ்வு இருக்குதா இல்லையா? மனிதனுடைய விளக்கத்தன்மையில் அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அப்படியானால் சொல்லுகிற செய்தியை பார்க்கணும். இந்த ஆணவம், இந்த கிபர் இருக்கா இல்லையா, இது மனிதனை சத்தியத்தை ஏற்க விடாமல் செஞ்சிருங்க. சத்தியத்தை ஏற்க விடாமல் செய்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். உம்மி மக்தூம் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி, அவர்கள் விஷயத்தில் அடங்கிய குர்ஆன் ஆயத்து. என்ன ஆயத்து? எது சம்பந்தமா இறங்கியது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை? நாங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள், இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம். ஆனால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா அடிமைகள், ஏழ்மை நிலையில் உள்ளவங்க, சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முஹம்மதே நீங்க எல்லா சபையை ஒன்னாக்கிடுவீங்க. அப்ப எங்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒரு கண்டிஷன், நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம், சபையை ரெண்டா பிரிச்சிருவோம். உயர்ந்த வம்சத்தை சார்ந்தவங்களுக்கு தனி சபை, மற்ற பஞ்சை பராரிகளுக்கெல்லாம் தனி சபை, ரெண்டா பிரிச்சிருவோம். இதான் அக்ரிமெண்ட் பேச்சு நடக்குது. இந்த நேரத்தில் வர்றாங்க இப்னு உம்மி மக்தூம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. ஏன்? எது சம்பந்தமாக பேச்சு நடக்குதோ அந்த நபரே அங்க வந்துட்டாரே என்கிற ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் தப்பு பண்ற நோக்கம்லாம் இல்லைங்க, எதையாவது சொல்லி இஸ்லாத்தை கொண்டு வந்துருவோன்ற அந்த நப்பாசை. ஆனால் அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியே அவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்க தேவையில்லை, உன்னை நம்பி ஈமான் கொண்டு ஏற்று வந்தார அவரைத்தான் நீ கண்ணியப்படுத்தணும். அப்ப இஸ்லாத்தை குலப்பெருமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில உடைத்தறிந்தார்கள். குல்லுக்கும் மின் ஆதம் ஆதமின் துராப். நீங்கள் அனைவரும் ஆதமுக்குரியவர்கள், ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார், நீங்க எல்லாம் மண்ணுட்டாங்க ரசூலுல்லாஹ். உனக்கென்று எந்த சிறப்பும் இல்லை. அன்றைக்கு அரபிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அரபி வம்சத்தை சேர்ந்தவர்களாம் உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க. இன்றைக்கும் சொல்கிறான் அரபி அல்லாதவர்கள் அஜமி என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே உடைச்செறிஞ்சாங்க. லா ஃபலல் லி அரபியின் வலா அஜமியின். அரபியர்களை விட அரபி அல்லாத எந்த சிறப்பும் இல்லை,
அரபி அல்லாதவர்களை விட அரபுகளுக்கு எந்த சிறப்பு இல்லை. லா ஃபலல் அஜமியன் ஒல அரபியன். அப்ப இந்த பெருமை, இந்த ஆணவம், இதெல்லாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடியது. அப்ப இதையும் ஒரு முஸ்லிம் நிராகரிக்க வேண்டும். எந்த வகையிலையும் பெருமை வந்துவிடக்கூடாது. சொல்லுகிற செய்தி சரியாக இருக்கிறதா, மூமினாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன? இந்த ஊருக்கு பயப்படுறதுங்க. இந்த ஊருக்கு பயந்து சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர். கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பாய், நீங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் சரிதான், அதுதான் பின்னாடி வரும். ஆனால் இப்போ வந்தால் வீட்டில் பிரச்சனை ஆயிரும், இப்போ நான் வந்தால் சமூகத்தில் பிரச்சனை ஆயிரும், 4 பேருக்கு மத்தியில் இருக்க மரியாதை கெட்டு போயிடும். அல்லாஹு அக்பர். இது மோசமான சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களை வளர்த்தெடுத்த தந்தை அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம், மரணப்படுக்கையில் அவர்கள் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கூடவே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைத்ததில் இருந்து பல ஆண்டு காலம் கூடவே இருந்து அரணாக இருந்து பாதுகாத்தவர்கள். அவங்க உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் எந்த காஃபிர்களும் அவர்கள் நெருங்க கூட முடியலங்க, கை வைக்கல. ஏன்? அவர்களுடைய பாதுகாப்பு இருந்தது. மரண படுக்கையில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே அமர்ந்து அழுது கொண்டே சொன்னார்கள், யா அம்மி கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டி என்னுடைய ரப்பிடத்திலே நான் வாதாடுகிறேன் என்று சொன்னாங்க. ஏற்றிருக்கணுமா இல்லையா? கூடவே இருந்தாங்க, சத்தியத்தை விளங்கினாங்க. மகனே, நீ சொல்றது சத்தியம் சொன்னாங்க, ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அருகிலே அடுத்து யார் இருக்கிறான்? அபூஜஹல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், அபூ தாலிஃபே, உன்னுடைய தந்தையின் மார்க்கத்தில் நீ மரணிக்கப் போகிறாயா, அல்லது முஹம்மதுடைய மார்க்கத்திலே மரணித்து காலாகாலத்திற்கும் பழி சொல்ல ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிறான். இஸ்லாத்துக்கு வராமையே மௌத்தா போனாங்க. எது தடுத்தது? அவன் சொன்ன அந்த வார்த்தை அவர்களை தடுத்தது. காலாகாலத்திற்கு பழி சொல்லுக்கு நீ ஆளாக்கப்பட போகிறாயா என்கிற அந்த வார்த்தை தடுத்தது. சமூகத்தின் மேல் இருந்த அச்சம், சமூகத்தின் மேல் இருந்த பயம். இதை நினைச்சிருந்தா அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்களே. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. அல்லாஹுடைய தூதர் அந்த மக்கள் மத்தியில அப்படி உயர்வாக மதிக்கப்பட்டிருந்தாங்க. அல்-அமீன் அஸ்-சாதிக் என்று உயர்வாக மதிக்கப்பட்டிருந்தாங்க. தங்களுடைய அமானிதங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு தகுதியான நபர் முஹம்மது மட்டுமே என்று அந்த மக்கள் நம்பியிருந்தாங்க. அந்த மக்களால் போற்றி புகழப்பட்ட அவர்கள் முகத்தில் தான் அபூ லஹப் மண்ணை அள்ளி விசிறி அடித்தான். ஏன்? சத்தியத்தை சொன்னதற்காக வேண்டி, சத்தியத்தை சொன்னதற்காக வேண்டி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மக்காமா நகரை விட்டு புறப்பட்டு செல்கிற பொழுது காபாவை திரும்பி பார்த்து அழுது கொண்டே சொன்னார்கள், நான் நேசிக்கிற இந்த பூமி, இந்த மக்கள் மட்டும் என்னை துன்புறுத்தாவிட்டால் இந்த மண்ணை விட்டே நான் செல்ல மாட்டேன். ஊரை விட்டே துரத்தி அடித்தார்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் அந்த மக்களோடு வாழ்ந்திருக்கலாம். தவறான பெயரை சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. அதே பட்டத்தோடு மரணித்திருக்கலாம். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அனைத்தையும் உதறினார்கள். நாம் என்ன சொல்றோம்? சொல்றதெல்லாம் கரெக்டு தான், சொன்ன அவுட்ல பிரச்சனை ஆயிரும், சமூகத்திற்கு அந்தஸ்து போயிரும். சத்தியத்தை விளங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் இது. இப்படித்தான் அன்றைக்கு தௌஹீதை சொன்ன நேரத்திலையும் சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டோமா இல்லையா? இந்த ஊர்ல ஆள் இருக்கிறது, எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். சமூகத்தால் சத்தியத்தை சொன்னதற்காக வேண்டி சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டவர்கள் இந்த காயல் மாநகரத்தே உண்டு. இன்றைக்கு ஏன் முடியல? யோசித்து பாருங்கள். நாம் சொல்வது அசத்தியம் என்றால் அதை தைரியமாக சொல்லுங்க. ஆனால் சத்தியம் என்று விளங்கி ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பது மிகப்பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும். புரிந்து கொண்டால், சத்தியமாக இருந்தால்
ஏற்றுக்கொள்வதிலே முதல் ஆளாக நான் இருக்கணும். ஏற்றுக்கொள்வதில் முதல் ஆளாக இருக்கணுங்க. ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலும் அதற்கு நாம் பல விஷயங்களை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களோடு வாழ்ந்தார்கள். சத்தியத்தை சொன்ன போது தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப ஊரி நாளைக்கு மறுமை நாளில் யார் நமக்கு வருவார்கள்? சத்தியத்தை விளங்காம இருந்தால் அல்லாஹ் தப்பிச்சுக்கலாங்க. யாரெல்லாம் விளங்கல, எனக்கு அவர் சொன்னது புரியல, பழைய நிலைதான் கரெக்ட் நினைச்சேன் அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, அல்லாஹ் தப்பிச்சுக்கலாம். சத்தியம்னு தெரிஞ்சது, ஊருக்கு பயந்தேன், வீட்டுக்கு பயந்தேன், சமூகத்துக்கு பயந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியுமா? இந்த பதிலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மறுமையில? கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சத்தியத்தை விளங்கினால் ஏற்று நடப்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. சமயனா வாதானா, கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் மூமியினுடைய பண்பாக இருக்கணுங்க. இன்னைக்கு அதான பார்க்கிறோம். இன்றைக்கு தெளிவா தெரிகிறதுங்க. நம்ம பல இடங்களிலே கேட்டுட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் பதிவு செய்யப்பட்டதா இல்லையா? பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக இபாதத்துகள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது. தொழுகை சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுதாக நீங்கள் கண்டு அறிந்தீர்களோ அந்த மாதிரி தொழுவுங்கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி தக்பீர் கட்டினாங்க, என்ன ஓதுனாங்க, எப்படி ருக்கு செய்தார்கள், எப்படி சஜிதா பண்ணாங்க, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலே நீங்கள் ஹஜ்ஜை பெற்றுக் கொள்ளுங்கள்டாங்க. ஒரு சஹாபியை நியமித்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னிடத்தில் இருந்து என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும். நாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ஆரம்பித்தார்கள், எங்கிருந்து துவங்கினார்கள், என்ன செஞ்சாங்க, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான்ல நோன்பு வைக்கிறது முக்கியமான அம்சமா இல்லையா? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். அப்படியானால் ரமலான் வந்தால் அந்த மாசத்தை நீங்க அடைஞ்சிட்டால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. முக்கியமான செய்தி ரமலானுடைய விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம பல இடங்களில் கேட்டுட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை, அதை அடையக்கூடிய வழிமுறையை அழகா நமக்கு சொல்லி இருப்பாங்களா இல்லையா? நீங்கள் இன்றைக்கு செய்கிற மாதிரி 29ஆம் நாளில மேற்கு பகுதியிலே நின்று பிறை பார்த்ததாகவோ அல்ல பார்க்க முயற்சி எடுத்ததாகவோ ஏதாவது ஒரு ஹதீஸை தாருங்கள். ஏதாவது ஒரு ஹதீஸை தாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு தொழுகை காமிச்சாங்கல்ல, ஹஜ்ஜை காமிச்சாங்கல்ல, இப்படி வாங்க, இந்த பகுதியில் இப்படி பார்க்கணும், இங்கே தான் புற தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சஹாபாக்களை அழைத்து காண்பித்ததாக ஒரு செய்தியை கூட காண முடியல. ஆதாரப்பூர்வ நபிமொழிகளில் ஒன்றை கூட நாம பார்க்க முடியல. மாறாக என்ன இருக்கிறது? ஹதீஸிலே நேர் மாற்றமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்காக வேண்டி ஷாபானை கவனமாக மனனமிடுவார்கள் ஏனைய மாதங்களை காட்டிலும். அப்ப என்ன விளங்குது? எல்லா நாள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை சந்திரனை கவனமாக பார்த்து வந்திருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது. எஸ் அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, அந்த பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அது அவர்களுக்கு தேதியை காண்பிக்கும். அப்ப அது நாளை காண்பிப்பதற்காக வருஷம் உள்ள அல்லாஹ் ஏற்படுத்தினது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சு காமிச்சாங்க. ஆனா நாம ஆண்டுக்கு ஒரு முறை நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு வியாக்கியானம் கொடுக்கப்படும். என்ன தெரியுமா? பிறை விஷயத்திலே 3 நிலைப்பாடுகள் தான் மார்க்கத்தில் உள்ளது. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒன்று என்ன? பிறைய கண்ணால பார்க்கணும். மேகமூட்டமா இருந்தா 30 பூர்த்தியாக்கணும். இல்லைன்னா எங்கேயாவது தகவல் என்றால்
அந்த தகவலை ஏற்று நோன்பு ஆரம்பிக்கும். இந்த 3 நிலைப்பாடுகள் தான் மார்க்கத்திலே உள்ளது. இதை தாண்டி ஒன்று இல்லை. ஹிஜ்ரி கமிட்டி என்பது 4வது ஒன்றை சொல்கிறது, கணக்கீடு என்கிற 4வது ஒன்றை சொல்கிறது. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்கள்கிட்டயே 4வது இருக்குதே, எங்கள்கிட்ட விட்டுருங்க. சொல்லுகிற உங்களிடத்திலே 4வது இருக்கிறது. நாங்கள் பல இடங்களில் கேட்டு வந்த கேள்வியை, உங்கள் நிலைப்பாடு என்ன? 29 நாளில் மேற்கு பகுதியை பார்க்கணும், பெற தெரிஞ்சா சரி, பெற தெரியாட்டா மேகம் மறைச்சிருக்கணும். 2வது நிலைப்பாடு. மேகம் மறைச்சிட்டா வெளியூரில் தகவல் ஏற்றுக்கணும். இது 3வது நிலைப்பாடு. இப்போ நான் கேட்குறேன், 29 நாளில் மேற்க பார்த்தீங்க, மேகம் மறைக்கல, வானம் தெளிவாக இருக்குது, பெற தெரியல, என்ன செய்யறது? இப்போ நீங்கள் சொன்ன 3 நிலைப்பாட்டில் ஒன்று பெற தெரியணும், இல்லை மேகம் இருக்கணும், வெளியூரில் தகவல் வரணும். நான் 4வது கேட்குறேன், வானம் தெளிவாக இருக்குது, மேகம் மறைக்கல, வானம் வெள்ளப்பா ப்ளூ கலரில் இருக்குது, ஆனால் பெற தெரியல, என்ன செய்யறது? இந்த மாதிரி நிலைப்பாட்டு இது 4வது ஆச்சா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் பதில் கிடையாது. இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ இந்த 4வது நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீர்கள், இதுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறீங்க? உங்கள்கிட்ட எந்த பதிலும் இல்லை. அப்போ மனமுரண்டாக மறுப்பது, சத்தியத்தை ஆதாரங்கள் இல்லாமல் மனமுரண்டாக மறுப்பதுதான் இதனுடைய செய்திங்க. அப்ப அடுத்து நீங்க பாருங்க, நாம நிறைய இடங்களில் கேட்டு வந்த கேள்விகளை. அடுத்து என்ன? பிறைய பார்க்கணுன்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? சூமூலி ருயத்திஹி வ அஃப்திரூலி ருயத்திஹி. ருயத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஹதீஸ்களில். அது கண்ணால பார்ப்பதைத்தான் குறிக்கிறது. கண்ணாலை பார்த்து தான் என்ன செய்யணும்? இபாதத்தை துவங்க வேண்டும். ஏன்னா நாம் என்ன கேட்குறோம், நீங்கள் தொழுகையுடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதை பார்த்தானே தொழுதாங்க. வானத்தை பார்த்தாங்க, நிழலை பார்த்தாங்க, வானத்துடைய கலரை பார்த்தாங்க. இதை வச்சு தானே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தொழுதாங்க. இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் அவுக்காத்து சலாத்துன்னு போட்டிருக்கீங்களே, அப்போ இது மாற்றமா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்கிறாங்க? அதிலெல்லாம் இந்த வார்த்தைகள் இல்லை. அதில் இல்லாதனால பிறை விஷயத்தில் மட்டும்தான் இந்த ருயத் பார்ப்பது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனால என்ன இல்லை, கண்ணால் பார்த்து தான் வைக்கணும். அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வியை கேட்டோம். சரி, ஓகே, உங்கள் வாணிக்கு வந்துடுறோம். சூமூலி ருயத்திஹி வாஃப்திரூலி ருயத்திஹி, பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க என்ற அந்த வார்த்தையை வச்சு என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க. சரி, அதுலையாவது நீங்கள் முழுசாக உண்மையாளராக இருக்கணுமா இல்லையா? அதிலையாவது நீங்கள் முழுமையாக உண்மையாளர்களாக இருக்கணுமா இல்லையா? இல்லையே. வேற 29 நாளில் பார்க்குறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, அடுத்த 29 பார்க்குறீங்க, பெருநா கொண்டாடுறீங்க. சரி, இதே வார்த்தை தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கிற வக்துக்கு பயன்படுத்தினாங்க. இதா ரஅய்துமுல் லைல, இரவு வருவதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் நோன்பு வைங்க, நோன்பு திறந்துருங்கன்றாங்க. இதா ரஅய்துமுல் லைல. கஞ்சி கோப்பையோடு நீங்கள் மொட்டை மாடி அணிக்கிறீங்க, கஞ்சி கோப்பையோட பள்ளிவாசலில் உட்கார்ந்து வாழ்க்கையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அல்லது நீங்க பார்க்கறதுல நீங்க கஞ்சி கோப்பையை பார்க்குறீங்க, முஅத்தின் மட்டும் வாட்சை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இது என்ன நிலைப்பாடு? இந்த இடத்துல ராயத்துமு என்ற வார்த்தைக்கு நீங்கள் பார்ப்பது என்ற அர்த்தம் கொடுத்தால் இதே அர்த்தத்தை தானே நீங்க நோன்பு துறக்கிறதையும் கொடுக்கணும். அங்கே கொடுப்பதில்லையே, நீங்க அங்கே இந்த நிலைப்பாடு இல்லையே, ஏன் இந்த முரண்பாடு? யோசிச்சு பாருங்க. கேட்டால் எங்களுக்கு அரபி தெரியாது, விளக்கம் சொல்லுங்க. இந்த ரைத்தும் வேற, அந்த ரைத்தும் வேற, ஏதாவது விளக்கத்தை சொல்லுங்க. அதுவும் சொல்றது இல்லையே. அப்ப இதெல்லாம் எங்க விளங்குது? நான் சொல்லுகிறேன், இந்த 3 நிலைப்பாட்டுக்குள்ள வர்றதுனால ஆதாரத்தின் அடிப்படையில் மறுப்பதில்லை. எத்தனை மணி வரைக்கும்? ஆதாரத்தின் அடிப்படையிலே மறுப்பதில்லை, மனமுரண்டாக மறுப்பதுங்க. மனமுரண்டாக மறுப்பதுதான் இது காண்பிக்குதே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் மறுக்கவே இல்லை. நாளுடைய துவக்கம் என்பது பட்டவர்த்தனமாக விஷயங்கள் வருங்க, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. நிறைய ஆதாரங்களை சொன்னாங்க, ஆயத்தை ஓதுனாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சாதாரண வழங்கி லாஜிக்கை யோசிச்சு பாருங்க. நீங்க
ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், எப்படி இரவை நீங்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் பகலை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை ஃபல்ல தேடுறதுக்கும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோன்றான். ஒரு மனுஷன் உழைத்துட்டு ஓய்வு எடுப்பானா, ஓய்வு எடுத்துட்டு உழைக்க போவானா? யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை செஞ்சு களைப்பில் தானங்க ஓய்வு எடுக்கணும். என்ன செய்கிறோம் நாம? கஷ்டமாக நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஓய்வுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? ஓய்வு எடுக்கிறோம். ஓய்வு எடுத்துட்டு வேலைக்கு போவானா? பகலில் உழைக்கிறோம், இரவில் ஓய்வு எடுக்கிறோம். சாதாரண விஷயம். அறிவுபூர்வமாக சிந்தித்தாலே நமக்கு விளங்கிடும் பகலில் இருந்துன்றது. அட இவங்களை எடுத்துக்கிறீங்க நீங்க. இவங்க மகரிப் மாதிரி பேசுகிறாங்களா இல்லையா? மகரிபில் இருந்தால் 4 ஆறு சொல்கிறாங்களா இல்லையா? இவங்க தேதி எப்படி போடுறாங்க? இவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னு வைங்க, இரவு 8 மணிக்கு பொதுக்கூட்டம் ஆரம்பம். உதாரணமா இன்னைக்கு என்னங்க ஆங்கில தேதி? இன்னைக்கு என்ன ஆங்கில தேதி? ஆங்கில தேதியே மறந்து போச்சு. 19. இன்னைக்கு 19 வெள்ளிக்கிழமை. 19 வெள்ளிக்கிழமை மகரிபோடு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு. மகரிப் அந்த 19 முடிஞ்சு போச்சா இல்லையா? நான் சொல்றது மகரிபோட நாளை ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, 19ஆம் தேதி மகரிபோட 19ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, வெள்ளிக்கிழமையே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது? இப்போ நடந்துட்டு இருக்கிறது அவங்க கணக்கின் அடிப்படையில் 20ஆம் தேதி சனிக்கிழமையில் இருக்கிறோம். இவங்க போஸ்ட் எடுத்து பாருங்க, நைட் 8 மணிக்கு நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க. என்ன டேட் அடிக்கிறாங்க இன்னைக்கு? அவங்களும் 19 வெள்ளிக்கிழமை தான் அடிக்கிறாங்க. அட ஓ நிலைப்பாட்டு படி தான் டேட்டு மாறிட்டா இல்லையா? 20ஆம் தேதிக்கு வந்தாச்சு, சனிக்கிழமை வந்தாச்சு, அப்படி தான் சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை பின்னேரம், சனிக்கிழமை இரவுன்னா சொல்றீங்க. அப்போ உங்க கணக்குப்படி இப்போ டைம் என்ன? சனிக்கிழமை இது. ஆனா ஏன் உங்க போஸ்டர்ல 8 மணிக்கு நிகழ்ச்சி நடந்தால் அதை வெள்ளிக்கிழமை 19 போடுறீங்க? கேட்டா ஊர் வழக்கம். நீங்க தான் ஊர் வழக்கத்தில் இல்லையே. அப்ப எல்லாம் முரண்பாடு. அதான் ஆயத்து அடிப்படையில் பார்த்தாலும் முரண்பாடு, ஹதீஸின் அடிப்படையிலேயும் முரண்பாடு, அட அறிவுபூர்வமா யோசிச்சா அதுலேயும் முரண்பாடு. ஏதாவது ஒண்ணுல வரணும். இல்லை ஒன்று ஆயத்தில் வரணும், இல்லை ஹதீஸில் வரணும், இல்லை அறிவுபூர்வமா வாங்க. எதுலையும் வரலன்னு சொன்னா எந்த கணக்கில் சேர்க்கிறது? இதெல்லாம் சத்தியத்தை மறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளதானே தவிர என்ன இல்லை. சொல்லக்கூடியவர்கள் சாமானியர்கள், சொல்லக்கூடியவர்கள் சாமானியர்கள், எங்களை போன்று பட்டம் பெற்றவர்கள் அல்ல. இதுதான் நிலைப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. சத்தியத்தை விளங்குவதற்கு இது அளவுகோல் அல்ல. யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஆக அந்த அடிப்படையில் இதுதான் பழைய கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா முன்னாடி பதில் சொன்னது, அதாவது இந்த ஸ்டேட் மாறும் பொழுதெல்லாம் இந்த ஸ்டேட்டில் ஒன்று அந்த நிறைய கேள்வி கூத்து நடக்குங்க. உதாரணம் சொல்றதா இருந்தால், நம்ம கோயம்புத்தூரில் இருந்த காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்து 40 கிலோமீட்டர் பாலக்காடு, கோயம்புத்தூரில் இருந்து 40 கிலோமீட்டர் பாலக்காடு. பாலக்காட்டில் பெற தெரிஞ்சு நோன்பு வச்சுருவாங்க. கோயம்புத்தூர் எங்கே பார்ப்பாங்க? மெட்ராஸ் தகவல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மெட்ராஸ் கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் தகவல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 40 கிலோமீட்டர் தகவல் எதிர்பார்த்துருக்கு ரெஃப்யூஸ், புறக்கணிக்கிறது. என்ன காரணம்? அது கேரளா. இந்த பார்டரை போட்டது யாருப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பார்டரை போட்டாங்களா? அல்லாஹ் இந்த பார்டரை போட்டிருக்கிறானா? இல்லை. அப்போ அல்லாவும் போடல, அல்லாஹ் ரசூலும் போடலை, நீங்கள் எப்படி போடுறீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கேலி கூத்தானது. 40 கிலோமீட்டர் தொலைவு எடுக்காதவர்கள் 500 கிலோமீட்டர் எடுப்பாங்க. அடுத்த நாளைக்கு பார்டர் மாறிடுச்சு, என்ன செய்யறது? நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் பார்டரை கேரளா தமிழ்நாட்டுக்கு விட்டுருச்சு. இப்போ என்ன செய்யறது? அப்போ இதெல்லாம் என்னது? இந்த கேள்விகள் எல்லாம் பல ஆண்டுகளாக கேட்கப்பட்டு எந்த விதமான பதிலும் அளிக்கப்படாத கேள்விகள். இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. இதெல்லாம் பதில் கிடையாது. ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், பதில் இல்லை, அதனால சொல்ல முடியாது. அப்ப சத்தியம் என்று ஒன்று புரிந்து வேற 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 காரணங்களுக்காக வேண்டி அது நிராகரிக்கப்படுகிறது. இன்னும் சொல்றதா இருந்தால், அறிஞர்கள் இதை விளங்கி கொண்டால் இதை சீக்கிரம் கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துடலாங்க. நம்முடைய ஆசையெல்லாம் யாரையும் திட்டுறதோ விமர்சிக்கிறதோ அல்ல. எந்த அறிஞரும் நமக்கு பிடிக்காதவங்களாம் கிடையாது. எல்லாரும் நம்முடைய நேசத்திற்குரியவர்கள். சப்ஜெக்ட் விஷயத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிறோமே தவிர அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் நேசம்தான் இருக்கே தவிர எந்த விதமான குரோதமும் இல்லை. ஏன்?
நம்மளை விட படித்தவங்க, அந்த வகையில் உயர்ந்தவர்கள், எங்களை விட கல்வியில உயர்ந்தவர்கள். அது நாங்கள் மதிக்கிறோம். அதனால தான் பல கட்டங்களில் அணுகிறோம். எப்படியாவது விளங்கிட்டாங்கன்றால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது இலகுவாயிருமா இல்லையா? இது எவ்வளோ பெரிய குழப்பம் யோசிச்சு பாருங்க. ஒரு நோன்பு வந்துட்டா, பெருநா வந்துட்டால் வீடுகள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லையே. ஒரு நோன்பையும் பெருநாளையும் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு மூமின் எதிர்கொள்ள வேண்டும். சந்தோஷத்துக்குரிய நாளுங்க அது. ரமலான் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளா இல்லையா? குர்ஆன் இறங்கிய நாள், அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம், அதை முடித்து பெருநாளை கொண்டாடுகிற ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு சண்டேலே முடிகிறது. உனக்கு இன்னைக்கு பெருநா, எனக்கு நாளைக்கு பெருநா, நாளை மறுநாள் பெருநா. அப்ப இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு கருத்தின் அடிப்படையிலே வரணுங்க. ஆயத்தின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில், இந்த கருத்தின் அடிப்படையில் வந்தால்தான் இது ஒரு முடிவுக்கு வருமே தவிர இது அல்லாமல் என்ன இல்லை. கண்டிப்பாக எந்த காலகட்டங்கள்லையும் இது இல்லாமல் ஒரு நிலைப்பாடுகளில் ஒரு முடிவுக்கு வராதுங்க. இது இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்ன இதை முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஆயத்தை விளங்கிட்டா போதுங்க. ஒரே ஒரு ஆயத்தை முழுசாக விளங்கிட்டாங்கன்றால் இந்த பிறை விவகாரத்திற்கு ஒரு அழகான தீர்வு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பேசக்கூடியவங்க சொல்றாங்க, நாம பார்க்கறது 3வது புறை தான், ஆனால் அதைத்தான் ரசூல்லா புறைன்னு சொன்னாங்க. இப்படி ரசூல்லா எங்க சொன்னாங்கன்னு தெரியும். எந்த ஹதீஸ்லையும் இந்த மாதிரி வார்த்தை இல்லை. ஏன்? அவங்களால மக்களுக்கு பதில் சொல்ல முடியல. அமாவாசை நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் வைக்கிறீங்களே, பார்க்கும்போது வானத்தில் தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கு. பெற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இது போன்ற வாதங்களை வைக்கிறாங்க. அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்திலே பதில் சொல்லுங்க. ஒரு மாசம் எப்போ முடியும் என்பதை ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். 36 அத்தியாயத்து 39 வசனம். வல் கமர கத்தரனாஹு மனாசில ஹத்தா ஆவக்கல் உர்ஜூனில் கதீம். தெளிவான ஆயத்துங்க. இது அழகா நீங்க விளங்கி பாருங்க. வல் கமர கத்தரனாஹு மனாசில, அல்லாஹ் தஆலா கதிர் விதி என்கிறான், நிர்ணயிக்கப்பட்டது. மனாசில்கள், சந்திரனுக்கு அந்த மனாசில்கள் தங்குமிடங்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விதிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு. அது ஹத்தா எது வரைக்கும் சொன்னால் ஆதகல் உர்ஜூனல் கதீம், உர்ஜூனல் கதீம் ஏற்படுகிற வரைக்கும் தான் அந்த சந்திரனுக்கு அல்லாஹ் மன்சில்ன்றான். அவருடைய ஸ்டேஜஸ் எப்போ வரைக்கும்? உர்ஜூனல் கதீம் ஏற்படுகிற வர. உர்ஜூனல் கதீம் எப்போ ஏற்படுது? ஒரு மாதம் 30 முடிஞ்சால் 29 ஏற்படுது, 29 முடிஞ்சா 22 ஏற்படுது, கடைசி நாள். இதுக்கப்புறம் அதுக்கு எந்த படித்தரமும் இல்லை, பிளைனா இருக்கிற ஒரு நாள். அதுக்கப்புறம் புதுசு ஆரம்பிக்குது. இது சாதாரண விஷயமா இல்லையா? ஆயத்தின்படி அல்லாஹ் சொல்லிட்டான் கடைசின்ட்டான். மன்சிலுடைய கடைசி ஸ்டேஜ் தான் ஒரிஜினல் கதீம். அதுக்கப்புறம் சந்தனுக்கு எந்த மன்சிலும் இல்லை, பிளைனா இருக்குது. அப்போ அதை கொண்டு மாசத்தை பூர்த்தி ஆக்கிடுறோம். புதுசாக ரவுண்டை தொடங்கும் பொழுது அது புதிய நாள்ன்றோம். இது சாதாரண விஷயமா இல்லையா? இதையும் தாண்டி 3 நாளைக்கு அப்புறம் தொடங்கினால் இந்த ஆயத்திற்கு அப்ப என்ன பொருள்? இதையும் தாண்டி 3 நாளைக்கு அப்புறம் தொடங்கினால் இந்த ஆயத்திற்கு என்ன பொருள்? இதை மட்டும் அறிஞர் பெருமக்கள் மக்கள் மன்றத்திலே விளக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை எந்த காரணத்தை கொண்டும் நாம் புறம் தள்ளிவிடக்கூடாது. நம்மிடத்தில் பெருமையோ ஊருடைய பயமோ அல்லது முன்னோர்கள்ட்ட இல்லையே என்ற அந்த காரணமோ இல்லை வேறு வேறு எந்த காரணங்களை கொண்டும் சத்தியத்தை மறுக்கக்கூடிய தன்மை என்பது நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. உண்மை என்று தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்வதிலே முதல் ஆளாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.